எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்ரி ஃபேக்ட்ரியில் தரமான தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாரும் நினைப்பாங்க, தேங்காய் எண்ணெயில் என்னங்க இருக்குது, கொப்பரையை போட்டால் தேங்காய் எண்ணெய் வரப்போகுது, 50%லேருந்து 70% கண்டிப்பாக ஆயில் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சின்ன வயசில் நாங்களாம் தோட்டத்தில் இருந்து வளர்ந்தவங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட்டுவாங்க. நல்லா பொடி பொடியாக தேங்காயை, நல்லா முத்தின தேங்காயை நறுக்கி ஒரு வாரம் வெயிலில் காய வச்சு அதை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. அரைச்சிட்டு வந்த பின்னாடி அது எத்தனை லிட்ரு வந்துச்சுன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. பார்க்கவும் மாட்டாங்க. நல்லா மணமாக தரமாக இருக்குது எண்ணெய், நம்ம தோட்டத்தில் ஆட்டினது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அது நல்லா தாங்க இருக்கும். நம்ம தலைக்கு தேய்ப்போம். அதோட வாசமே நல்லா வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் விஷயம்லாம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஆட்டிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் எவ்வளோ நல்லா தரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறோமோ, அதே வார்த்தையை நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்லணுங்க. ஸோ அதுக்கு ஆயில் தரம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆயில் தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாங்குகிற கொப்பரையும் தரமாக இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கும்போதே பால் கொப்பரை, அதாவது முழு கொப்பரையாக வாங்கிக்கோங்க. அழுக்கு இருக்காது, சல்ஃபரும் போட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டாக உடச்சி அப்படியே மரச்செக்கில் போட்டு ஆட்டிக்கலாம். ஏன் அப்படியே ஆட்டிக்கலான்னா, நல்லா காஞ்சிருக்குங்க. ஸோ அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது 5%லேருந்து 7% இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆயில் நல்லா இருக்கும், தரமாகவும் இருக்கும். இதே பால் கொப்பரை கிடைக்கலன்னா நீங்கள் சல்ஃபர் போடாமல் இருக்கிற ரெண்டாக உடைச்ச கொப்பரையை வாங்கிக்கலாம். ஸோ அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரெண்டாக உடைச்ச கொப்பரை நல்லா காஞ்சிருக்கா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் 5%லேருந்து 7% இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு 3 விஷயங்க. அது சல்ஃபர் போடாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தாங்க சுருங்கி இருக்கும். இந்த சல்ஃபர் போட்டது பார்த்திங்கன்னா நல்லா வெட்டாக இருக்கும் அங்கங்கே. ஸோ நல்லாவே சுருங்கி இருக்கும். இது லைட்டாக தான் சுருங்கியிருக்கும். அதே மாதிரி அதோட கலர் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக இருக்குங்க. லைட்டாக பழுப்பு நிறமாக இருக்கும். உடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, இப்போ நம்ம வறுத்துட்டு உடைச்சோம் அப்படின்னா எப்படி சவுண்ட் வரும், நல்லா வறுத்துட்டு உடைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு இதுக்கு வரும். ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதோட இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே அதோட நல்லா காஞ்சிருக்கு, 5லேருந்து 7% தான் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி ஆயில் எடுத்துக்கலாம். உங்களால் இப்படி கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் பார்க்க தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் லெவல் கண்டுபிடிக்கிற மீட்டர் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு, 5லேருந்து 7%க்குள்ளே 7%க்கு மேலே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கொப்பரையை போட்டு ஆட்டுனீங்க அப்படின்னா ஆயிலும் கம்மியாக தான் வரும். புண்ணாக்கு ஃபார்மே ஆகாதுங்க, ஒரு மாதிரி பவுடராக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தெளித்தாதான் அடுத்தது ஆயிலே வெளியில் வரும், புண்ணாக்கும் ஃபார்ம் ஆகும். பட் இந்த தண்ணியை தொளிக்கும்போது, கோகோனட்டில் தண்ணியை தொளிக்கும்போது செல்ஃப் லைஃப் கம்மி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 6 மாதங்கிறது 4 மாதத்துலேயே முடியலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 நாள் ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி சூரிய வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா செல்ஃப் லைஃப் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து சில்வர் பாட்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணி சில்வர் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இதே மாய்ஸ்சர் கண்டென்ட் 3%க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஆயிலும் என்ன ஆயிருன்னா எவாப்ரேட் ஆகி போயிருக்கும். ஸோ நீங்கள் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஸோ இந்த 2 சினாரியோ, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் 7%க்கு மேலே போனாலும் பிரச்சனை, 3%க்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை. ஸோ நம்ம அந்த கரெக்டாக அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வச்சு அரைச்சோம் அப்படின்னா தரமாக ஆயில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.